வாவ். ஐயோ, கமர்ஷியல் ஃபிலிம் சைடு வந்து அவருக்கு கை கொடுக்கவே இல்லை. விக்ரம் வேதா தான் வந்து கமர்ஷியலாக அவரை வந்து ஒரு வேறு லெவல் லீக்கில் கொண்டு போய் விட்ட படமாக இருந்துச்சு. அந்த வில்லனுக்கு உண்டான மார்க்கெட் வந்து ஹீரோக்கு இல்லை அப்படின்னு நிறையா ஸ்டேஜில் அவரே பேசியிருந்தார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நாம் எனக்கு பார்க்க போகிற வீடியோ எது அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு வீடியோ. எதுக்கு அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி சார் நடிப்பில் கூடிய சீக்கிரம் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. அண்ட் அந்த படத்தோட பேர் மகாராஜா. இது எதுக்கு ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னா இது நம்ம விஜய் சேதுபதி சாரோட 50th ஃபிலிம். அதாவது பீட்சாவில் ஆரம்பித்து ஆஸ் அ ஹீரோவாக பீட்சாவில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ரோல், வில்லன் ரோல் இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி ஒரு 50th ஃபிலிம் அண்ட் ரொம்ப சீக்கிரமாக ஒரு 50th ஃபிலிம் அச்சீவ் பண்ணுற ஒரு ஆக்டராக இவர் இருப்பார் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் சொல்கிறேன். ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. அண்ட் இந்த ட்ரெய்லர் வந்து 2 days ஆச்சு. நான் இப்போ தான் ரியாக்ட் பண்ணுறேன். இது நாளைக்கு தான் அப்லோடும் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எடிட்லாம் நான் தான் பார்த்துக்கணும். ஸோ இப்போ இந்த வீடியோ தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஒரு வேளை இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்க்கல அப்படின்னா எல்லோரும் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம். ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா சேர்த்து பார்க்கலாம், பார்த்துருந்தாலும் பரவாயில்ல சேர்ந்து பார்க்கலாம். ஓகே, வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல மூவி கிரெடிட்ஸ் பார்த்துடலாம். மூவி கிரெடிட்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணிவிட்டு ட்ரெய்லரை பற்றி அதிகமாக பேசலாம். ஃபர்ஸ்ட் மூவி கிரெடிட்ஸில் விஜய் சேதுபதி சார், அதுக்கப்புறம் அனுராக் கஷ்யப் சார். அனுராக் கஷ்யப் வந்து நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இமைக்கா நொடிகளில் வந்து வில்லனாக இருந்தார். அண்ட் இப்போவுமே லியோ படத்தில் ஒரு சின்ன குட்டி ரோலுக்கு வந்து செத்துட்டு போவார். அதுக்கப்புறம் மம்தா மோகன்தாஸ், நட்டி சார், அதுக்கப்புறம் பாரதி ராஜா சார், அபிராமி மேம், அதுக்கப்புறம் மம்தா மோகன்தாஸா, ஓகே, சிங்கம்புலி சார், ஓகே, இவங்க தான் இருக்காங்க. டைரக்டட் பை நித்திலன் சாமிநாதன். டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி தினேஷ் புருஷோத்தமன். அதுக்கப்புறம் மியூசிக் வந்து அஜ்னீஷ் லோக்நாத். ஓகே, எல்லாருமே புதுசாக இருக்காங்க எடிட்டர் தவிர. எடிட்டர் வந்து ஃபிலோமின்ராஜ் சார். இந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் வந்து 1 minute 43 seconds. நம்ம அதுதான் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ 3, 2, 1 கோ. ஹெட்செட் மகாராஜா சார் கேட்கல சலூன் கூட வச்சிருக்கேன் சார். வீட்டில் வாய்ஸ் திருட்டு போச்சு. எஃப்ஐஆர் போடலான்னு வந்தேன் சார். எஃப்ஐஆர் போட வந்தியா? ஏன் கேஸ் நீயே விசாரணை பண்ணிக்க முடியாதானே? மியூசிக் நல்லா இருக்கு. எத்தனை சார் வரும் சார்? நகையெல்லாம் இல்லை சார். பணமா? பணமும் இல்லை சார். டாக்குமெண்ட்ஸ் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். நல்லா இருக்கு. அது என்ன லட்சுமி கேஸு? உன் பொண்ணும் இல்லை, பொண்டாட்டியும் இல்லை, அக்கா தங்கச்சி இல்லைன்ற. அப்போ லட்சுமின்றது யாரியா சார்? லட்சுமி சார். லட்சுமி சார். இப்படின்னா லட்சுமி சாத்துனன்னு வச்சுக்க, தலை தனியாக போயிடும். ஐயோ, லட்சுமி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். இல்லைன்னா நான் ஐயோ. ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் குரங்கு பொம்மை. ஓகே. இந்த வீட்டில் ஏதோ ஒன்று பெருசாக நடந்திருக்கு. இந்த பையன் நம்ம அதை மறைக்கிறான் சார். வாவ், சூப்பராக இருக்கு. அனுராக் சார், எஸ். ஏதோ பெருசா பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வாவ், வேற லெவல் ட்ரெய்லர். கம்மிங் சூன். டேட் அனௌன்ஸ் பண்ணல. சீரியஸ்லி ஒரு வேற லெவல் ட்ரெய்லர் தான். எதுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னா விஜய் சேதுபதி சார் படத்தை நீங்கள் அந்த ட்ரெய்லர் கட்ஸ் மட்டும் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா இது மாதிரி இன்ன வரைக்கும் ஒரு ட்ரெய்லர் கட் வந்து வந்த மாதிரி எனக்கு தெரில, விக்ரம் வேதாவை தவிர. விக்ரம் வேதா வந்து அது வேறு லீகு. அதுக்கப்புறம் சில படங்கள்லாம் வந்துச்சு. சங்கத்தமிழன், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு படம் வந்துச்சு, டிஎஸ்பின்னு நினைக்கிறேன். டிஎஸ்பி. இதெல்லாமே வந்து பார்க்கும்போது அவுட் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் அவர் அட்டன் பண்ணி அது அந்த லெவலுக்கு அவருக்கு கை கொடுக்கல. முன்னாடி பீட்சாவில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம். ஸோ அந்த படங்கள் அந்த மாதிரி ஷேட்ஸ் உள்ள படங்கள். ஈவன் ஆரஞ்சு முட்டாய் படம் செமையாக போகலை அப்படின்னாலும் கூட அதோட ட்ரெய்லர் கட்டும் சரி, படத்தை இப்போ பார்த்தாலும் சரி, அது ஒரு பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிமாக இருக்கும் எப்போவுமே. பீட்சாலாம் வந்து ரிப்பீட்டட் வாட்சுக்கு எவ்வளோ டைம் வேணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் ஆல்சோ. அதுக்கப்புறம் வெளியான சில படங்கள் தவிர அதை
மென்ஷன் பண்ணாலும் ஓகே, ஒரு சில படங்களை தவிர மற்ற படங்கள்லாம் வந்து அவருக்கு ஹீரோவாக, ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக சக்ஸஸ் கொடுக்கல. அவர் வந்து இந்த மாதிரி, அதாவது யதார்த்தமான ஒரு ஃபிலிமாக எடுத்தார் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக போகும். பட் கமர்ஷியல் ஃபிலிம் சைடு வந்து அவருக்கு கை கொடுக்கவே இல்லை. விக்ரம் வேதா தான் வந்து கமர்ஷியலாக அவரை வந்து ஒரு வேறு லெவல் லீக்கில் கொண்டு போய் விட்ட படமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சில படங்களில் வந்து வில்லனாக நடித்தாலும் அந்த வில்லனுக்கு உண்டான மார்க்கெட் வந்து ஹீரோக்கு இல்லை அப்படின்னு நிறையா ஸ்டேஜில் அவரே பேசியிருந்தார். எதனால் அப்படின்னா, சில படங்களில் வந்து நண்பர்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை வந்து எதுவும் பெருசாக டெவலப் பண்ணாமல் இருக்கிறத நடிச்சுட்டு போயிடலாம், அவங்களுக்காக ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு. அப்போது அது வந்து அவர் பெருசாக எடுத்துக்கல. பட் அது அவரோட கெரியரையும் மார்க்கெட்டையும் வந்து பில்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் இப்போ ரீசெண்டாக மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு ஒரு படம் ஹிந்தியில் அவர் நடிச்சிருந்தார். அந்த படத்தோட இன்டர்வியூஸ்லேயும் அந்த படத்தோட அந்த ப்ரெஸ் ஷோஸ்லேயும் இருக்கும் இல்லையா, அதில் வந்து அவர் நிறைய பேசியிருந்தார். இனிமேல் வந்து சப்போர்ட்டிங் ரோலாவோ இல்லை வந்து வில்லனாவோ வந்து நடிக்க போகிறது கிடையாது. பிகாஸ் அது என்னோடய மார்க்கெட்டை வந்து ரொம்பவே பாதிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ வந்து அவுட் அண்ட் அவுட் ஒரு ஹீரோவாகவே ப்ளே பண்ண போகிறேன் அண்ட் செலக்டட் ஸ்கிரிப்ட் மட்டும்தான் எடுக்க போகிறேன் அப்படின்றத பேசியிருந்தார். அதுக்கு ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்டாக, அதாவது மேரி கிறிஸ்மஸ்க்கு அப்புறம், மேரி கிறிஸ்மஸும் நல்ல படம் தான், பட் தமிழில் பார்க்கும் ஹிந்தி படம் இல்லையா, அதை தமிழில் பார்க்கும்போது அது பெருசாக கனெக்ட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலும் இருந்துச்சு. ஆனால் ஒரு சூப்பரான த்ரில்லர் ஃபிலிம். அதுக்கப்புறம் இந்த படம் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறது இல்லையா, இது வந்து 50th ஃபிலிமாக ஒரு சூப்பரான ஹிட் ஆகும் அப்படின்னு என்னோட ஒரு இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ட்ரைலர் கட்டு பார்த்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. அதில் அவங்க காஸ்டிங்லேயே வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா நல்ல ஒரு கேரக்டர் ஏற்று நடிக்கக்கூடிய எல்லாருமே வந்து படத்தில் இருக்காங்க. அண்ட் ரொம்ப நாளாக வெற்றிக்காக நம்ம இந்த சினிமாவில் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த படத்தில் இருக்காங்க. யார் சொல்கிறேன்னா, பாய்ஸ் படத்தில் ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்து இப்போ ரீசெண்டாக அவரோட இன்டர்வியூஸ்லாம் கூட பார்த்துருந்தேன். அந்த இன்டர்வியூஸில் அவர் சொல்லியிருந்தது வந்து, பாய்ஸ் படத்தில் நடித்தப்போ அடுத்தடுத்து எனக்கு ரோல்ஸ் கிடைச்சது, அதை நான் வந்து தவற விட்டுட்டேன். ஈவன் காதல் ஃபிலிம் கூட அவரோட பிக்சர் போடுறேன் பாருங்கள், அவர் தான் வந்து நடிக்க வேண்டியதாக இருந்தது. பட் ஒரு சில காரணங்களால் நான் அதை விட்டுட்டேன், அது என்னோட தப்பு தான். ஸோ அதை நான் இப்போ தான் உணர்ந்தேன். இப்போ எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நல்லா பண்ணுவேன் அப்படின்னு இன்டர்வியூ கொடுத்துருந்தவருக்கு இப்படி ஒரு இந்த ஒரு ரோல் கிடைக்கும்போது, ட்ரெய்லரில் அவரோட ரோல் வந்து நல்லாவே சூப்பராக எலிவேட் ஆகிருக்கு. அந்த ரோல் கிடைக்கும்போது அது இன்னும் நல்லா பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் இதில் ட்ரெய்லரில் நல்லா இருக்குது. அண்ட் விஜய் சேதுபதி சார் சொல்லவே வேணாம், ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆக்டர். அவருக்கான ஒரு ஸ்பேஸை கொடுத்தா போதும், அவ்வளோதான். அந்த ஸ்பேஸ் மட்டும் அவருக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அவரை மிஞ்சுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி தான். இப்போது அவரோட ஸ்பேஸுக்கு அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அண்ட் அதை நல்லா டெலிவர் பண்ணி படம் வந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்தடுத்து அவரோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இருக்குது. அப்புறம் அனுராக் சார் இமைக்கா நொடிகளில் வந்தப்போ அவருக்கு வந்து மகிழ் திருமேனி சார், நம்ம விடாமுயற்சி டேரக்டர், அவர் தான் வந்து வாய்ஸிங் கொடுத்துருந்தாரு. அவரோட வாய்ஸ்க்கும் இதுக்கும் வந்து செம்மையாக கனெக்ட் ஆச்சு. இப்போது இந்த படத்துக்கு யார் வாய்ஸிங் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் அவரே நடித்து நல்ல வாய்ஸிங் இருந்துச்சு அப்படின்னாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இமைக்கா நொடிகளில் அவரோட வில்லத்தனம், அந்த பார்வையிலே மிரட்டுறது எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் லியோ படத்தில் ஒரு சின்னதாக ஒரு ரோலுக்கு வருவாங்க. அப்புறம் ஹிந்தி ஃபிலிம்லலாம் நிறையா சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. வில்லன் ரோலாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் மம்தா மோகன்தாஸ் சொல்லவே வேணாம், எல்லாமே வந்து ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லாருமே சூப்பராக காஸ்டிங் பண்ணியிருக்காங்க. மியூசிக் சொல்லியே ஆகணும், அது வந்து ஒரு பேக் போன் மாதிரியே இருக்குது. அவ்வளோ வர மாதிரி தெரியல. அந்த கிளைமேக்ஸ், அந்த ட்ரெய்லரில் உள்ள எண்டு போர்ஷன் வர அவ்வளோ சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அந்த ரெட்டிஷ் டோன் யூஸ் பண்ணதும், ஒரு கிரே ஷேட்ஸ் யூஸ் பண்ணதும், ஒரு ஆரஞ்சு ஷேட்ஸ் யூஸ் பண்ணதும் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. சில சமயம் வந்து விஜய் சேதுபதி சாருக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டிஷ் டோன் இருக்கும். அந்த ரெட்டிஷ் டோன் வந்து எனக்கு தெரிஞ்சு அவரோட ஒரு கிரே ஷேடையும் இல்லை வில்லத்தனத்தையும் காணிக்குதோ அப்படின்ற மாதிரி தோணுது. அண்டு இந்த மாதிரி படமாக இருந்துச்சு அப்படின்னா, குரங்கு பொம்மை டேரக்டர் இல்லையா, ஸோ இவரோட படமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேக்ரவுண்டுக்கும் அந்த கலரிங்க்கும் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரு காரணம் வச்சுருப்பாங்க அப்படின்றது தான் தோணுது. மேபி படம் வந்ததுக்கப்புறம் அது இன்னும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஓகே, அப்புறம் எடிட்டிங் ஆல்சோ ஃபிலிமின் ராஜ் சார் பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே, என்னோட இது வந்து என்னோட ரிவ்யூ வந்து இந்த ட்ரைலருக்கு இதுதான். எனக்கு இந்த ட்ரைலர் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. விஜய் சேதுபதி சாருக்காக கிடையாது, அவரோட ட்ரைலர்ஸ் மேபி நல்லா இல்லை அப்படின்னாலும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். டிஎஸ்பி படம்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் அதே மாதிரி இந்த ரெக்கன் ஒரு படம் நடிச்சிருந்தார், அது ஓகேஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது பேர் என்னது, சங்க தமிழன்னு ஒரு படம் நடிச்சிருந்தார், அது தெரில, அதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த ட்ரெய்லர் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. உங்களுக்கு ஒரு வேளை பிடிச்சிருந்தா பிடிக்கலையா, இல்லை வேறு ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ மாஸ்க்மேன். பாய்.